எங்கே தேடுவேன் அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே கறிக்குழம்பு வீடினா கஷாயத்தை வச்சிருக்கா சண்டாளி. ஓனர் சார், கோபி தம்பி, அடாடா உங்களை தான் பார்க்க வேண்டேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்னங்க சார்? இந்த மாதம் வெறும் 500 தான் உங்கள் வாடகை ஏற்ற போகிறேன். நீங்கள் எத்தனை வேணாலும் ஏற்றிக்கங்க, நான் போகிறேன். எங்கே போகிறேப்பா? ஊருக்கா? ஊருக்கு இல்லை சார், ஊர் விட்டே போகிறேன். கோபி தம்பி, என்ன பேச்சில் ஒரு திரு தெரியுது? ஆமாம், அப்புறம் மொண்டாட்டி பிரிச்சு விட்டீங்க, அப்புறம் நான் வேற என்ன பண்ணுறது? கையோட நான் வேற ஒரு பிளான் வச்சுக்கிறேன், அதனால ஊர் விட்டே போகிறேன் சார். இங்கே வாரு கோபி தம்பி, ஞாபகம் இருக்குது இல்லை? பேசிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு. சார், அன்னைக்கே நம்ம என்ன சொன்னோம்? வேற ஒருத்தர் பாது கொடுத்து என்ன விட்டுறேன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்களுக்கு ஏற்ற அருமையான அடிமை ஒன்று சிக்கி இருக்குது. அப்படியா சார்? பார்த்த உடனே தெரியாது, ஆனால் பேச்சு கொடுத்தீங்க பக்காவா புரிஞ்சிருவீங்க. என்னப்பா சொல்ற சார்? இன்னொன்று, உங்க புத்தி கேட்டா அப்படி ஒரு கிறுக்கனவன். கரெக்டா வாடகை கொடுப்பானா? நீங்க என்ன சொன்னீங்கனாலும் கூப்பிடு பாப்போம். ப்ரோ. எஸ் ப்ரோ. என்னப்பா இது? பேசுனா தெரியும்னா பார்த்த உடனே தெரியுதே. பேசி கொடுத்து பாருங்க, இன்னும் பயங்கரமா தெரியும். ஏனப்பா உன் பேர் என்ன? എന്റെ പേര് ശ്രീജിത്ത് ചെറുശ്ശേരി. எந்த பேரா? ஏனப்பா மலையாளத்து பையனா? ஆமா சார். ஐயோ அதெல்லாம் ஆகாதப்பா. அது நம்மளை வந்தேறின்றுவானுங்க, அப்புறம் மரபணு சோதனையெல்லாம் நடத்துறேன்பானுங்க. என்னையும் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு முடிவு பண்ணுங்க சார். இங்க வேறு உன்னையெல்லாம் மனசுலலாம் வைக்க முடியாது. நான் 1000 பிரச்சனையில இருக்கிறேன். இதெல்லாம் பெரிய பிரச்சனையாப்பா. ആകെ പ്രശ്നമാണ് ഓണർ സർ. ഒരാഴ്ചയായി വന്നിട്ട്. ஏனப்பா நான் என்ன வாரத்தை பார்த்தா பேசிட்டு இருக்கணுமா? கீழே இறங்கி வா. ഓണർ സർ, ഞാനും ചേച്ചിയും വന്നിട്ട് ഇപ്പൊ ഒരാഴ്ചയായി. എവിടെയും വീട് കിട്ടുന്നില്ല. ആകെ കുണ്ടാമണ്ടി നിൽക്കാണ്. குண்டாமண்டியா? என்னப்பா கெட்ட கெட்ட வார்த்தை வார்த்தை சார்? அவன் மலையாளத்தில் பேசிட்டு இருக்கிறா சார். சார் சொன்னா கேள்வி. ஐயோ ப்ரோ, கொஞ்ச நேரம் கம்முன்னு இரும்புறோம், நான் பேசிக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல சார், இவர் தத்தி பையன், உங்க அக்கா தான் சார் எல்லாமே. சார் அதுவும் இல்லாமல் இந்த பால் அடைஞ்ச வீட்டை பிடிக்கிறதே வெறு சார். உங்க அக்காவுக்கு அந்த வீட்டை வேற ரொம்ப பிடிச்சி போச்சு சார். சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி. அப்படின்னா அந்த அக்காவை அந்த அக்கா கூப்பிட சொல்றான். அந்த அக்காவை அக்கா விളിക്ക് ப்ரோ. ചേച്ചി, ചേച്ചി, ഓണർ സാർ വിളിക്കുന്നു. ഞാൻ ഇവിടെയാണ് ശ്രീ. எந்தடா ஸ்ரீ? வீடு கொடுத்தாச்சு கோவி தம்பி, அவ்வளவுதான். உங்களுக்கு தாங்க வீடு, நீ ஓடி போயிரு போ. ப்ரோ, தாஜ்மஹால் குடியிருக்க போறீங்க, ரொம்ப பத்திரமா இருக்கு ப்ரோ. போதும் போ. போ. அப்புறம் உங்களுக்கு இந்த ஒத்தாசைக்கெல்லாம் ஆள் இருக்குதா? ஊடு திங்ஸ் ஷிஃப்டிங் அது குழப்பம். நம்மகிட்டயே ஆள் இல்லைங்க. போயிட்டு வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கோபி தம்பி தான். கோபி தம்பி. பாடா காலெல்லாம் ஓய்தப்பா. சாரி ஓனர். எங்கடா கண்ணை புடனையில வச்சாடா நடக்கிற நீ? சரி, எதுக்கு இப்போ குட்டி ஓட்டு நாய் மாதிரி என்ற வீட்டு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற நீ? இப்பெல்லாம் ஃபோக்கஸ் எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கு ஓனர். இப்படியே போய் நடு ரோட்டில் நின்று லாரி வர்றப்ப சொல்லு, தக்காளி மாதிரி நசுக்கிட்டு போயிடுவேன். அப்பா, நான் வெளியே போயிட்டு வர, வீட்டை பார்த்துக்கோ. சர்ரா கண்ணு. நானும் போயிட்டு அப்புறம் இங்க வா. எங்க போற? வெளியே போறேன். பகுட்டு கழட்டிடுவேன். வீட்டுக்குள்ள வா. உன்னோட சரியான ரோதனையா போச்சுப்பா. இனிமேல் காஃபி வேணும் அது வேணும்னு கேளு, சாணி கட்சி மூஞ்சில் ஊத்துறேன். சரி ஓனர், அப்ப எனக்கும் வேலை இல்லை. உயிரை வாங்குற ஆடுகளை எல்லாரோடும் சேர்த்து விஷயம் வேற அடிக்கிறியாடா? கிறங்க முடிச்சவன ஓனர் பேப்பர் கொடுங்க தம்பி. உயிரை வாங்குற ஆடுகளை. வணக்கம்ப்பா. வெள்ளச்சாமி, உன் பையன் ஊட்ட காலி பண்ணிட்டு போயிட்டா, நீ என்ன இங்க வந்து நின்று இருக்கிற? காலி பண்ணிட்டானப்பா. காலி பண்ணிட்டானா? என்ன உன்ற கதை பெருங்கதையா இருக்க மாட்டிருக்குதே. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வா 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 உட்காரு. பெருங்கதையா இருக்க மாட்டிருக்குதே உன்றது. என்னப்பா ஒன்றது? ஊரை சுற்றி கடை வாங்கியிருக்கிறேன், இனி வீட்லயே தங்காத, முதல்ல எங்காவது எந்திரிச்சு ஓடுங்கிறானப்பா. ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் அவாடா கொடுப்ப. இங்க பாரு, எனக்கு உன்றகிட்ட மனசு தோணுன்னு ஒன்று சொல்லணும்னு இருக்கு. அட என்ன? டேய், 25 வருஷத்துக்கு முன்னாடி ஓமனக்குட்டி ஞாபகம்? நம்ம காலேஜ் போறப்ப நீ சைட் எடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான் காலேஜ் போனேன், நீ எங்க போன? என்ற கூட சும்மா சுத்திட்டு இருந்த. இன்னொன்னு, ஓமனக்குட்டிய அச்சல் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காடா ஒரு பொண்ணு. குடி வந்திருக்காடா. எனக்கு ஒரே ஜாலிதான். ஆமாடா, இது யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு தேடிட்டே இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்து சிக்கிட்டவோ. அடா, அது அதோட பிள்ளையா இருக்க போகுதே.
சரி அதை விடு, உன்ற கதையை பேசுவோம். என்னடா இப்படி அடிச்சு சாத்திட்டான்? வளர்ப்பில் இருக்கணும்டா. நானும் வளர்த்திருக்க 3 உள்ள மணி மாதிரி ஒவ்வொன்றும் தங்க கட்டிடா. நான் கிழிச்ச கோண்டத்தான். ராஜாச்சி நிறையா இருக்குதா கண்ணு? அதுக்கு என்ன இப்போ? ஐஸ்கிரீம் தான் வாங்க போறேன். 100 ரூபாய்க்கா? ஆமா. சரி, வெள்ளச்சாமி மாமா வந்திருக்கான் பாரு. வணக்கம் வச்சியா? எந்திரிச்சு போங்கடா 2 பேரும். நல்ல வளர்ப்புடா. ஓ, வெள்ளச்சாமி பேச்ச கேட்டு இது வரைக்கும் வந்துட்டோம். என்ன ஆக போகுதோ? செருப்படி வாங்காம காப்பாத்துறா குருவாயூரப்பா. சேச்சி, ആരാണ്? நானானுங்க. എന്താ സാറ്? ஒன்றும் இல்லைங்க, ஓண சம்சசங்களுங்க சேச்சி. അത് അങ്ങനല്ല, ഓണം ആശംസകളാ. ஓ ஓ, சரி சரிங்க. ஆனால் விஷயம் அது இல்லைங்க சேச்சி. நான் ஒன்று சொல்லுவேன், அதை கேட்டு நீங்கள் செருப்பு கழட்டி அடிச்சிடக்கூடாதுங்க சேச்சி. അയ്യോ, എന്താ അങ്ങനെ പറയുന്നു സാറേ? ஏன்னா விஷயம் அந்த மாதிரிங்க சேச்சி. எனக்கு ஒரு ரோசனைப்பா, நீ போய் அந்த புள்ளையை பார்த்து பார்க்கறக்கு அச்சு அசப்புல அப்படியே என்னோட முன்னாள் காதலி மாதிரியே இருக்கிற. வேற யாராவது உனக்கு சொந்தக்காரங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுறப்பா. സാറേ, എന്താ? ஒன்றும் இல்லைங்க சேச்சி, யோசிச்சு பார்த்துனுங்க. ആ, அதாவதுங்க சேச்சி, டக்குன்னு சொல்லிடுறேனுங்க. எனக்கு உங்களை மாதிரியே உங்கள் சாடையிலேயே ஓமனக்குட்டின்னு ஒரு லவர் இருந்தாலுங்க சேச்சி. பார்த்தீங்களா அடிக்க வர்றீங்க? இல்லைங்க, அந்த காலத்துலங்க உங்களை மாதிரியே அச்சசப்பில் இருக்குங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அது என்ன கேட்க வந்தனுங்கன்னா, உங்கள் சொந்தத்தில் ரத்த பந்தத்தில் சித்தி, பெரியம்மா, அத்தை அப்படி யாராவது இருக்காங்களாங்க சேச்சி? ഇല്ല സാറേ, അങ്ങനെ ആരും ഇല്ല സാറേ. அவங்க இல்லைன்னு தான்டா சொல்லுவாங்க. நாம் விட்டுறக்கூடாது, துருவி துருவி கேட்கணும்டா. அப்பதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். இல்லைங்க சேச்சி, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சேச்சி. கண்டிப்பாக இருப்பாங்க, ரத்த பந்தத்தில் இருந்தாகணும். இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா. അയ്യോ പാവം, അടിക്കണ്ട, யார் അടിക്കണ്ട. இவன் பாவங்களா? இந்த வாயி எத்தனை விசில் அடிச்சு தெரியுங்களா உங்களுக்கு? അയ്യോ സാറേ അടിക്കണ്ട, പാവം. അയ്യോ സാറേ അടിക്കണ്ട. சேச்சி உங்களுக்கு தெரியாதுங்க. இவன் என்ன தெரியுங்களா பண்ணா? இவன் உங்களை பத்தி அசிங்க அசிங்கமா அந்த பசங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறானுங்கண்ணா. വേണ്ട, അടിക്കണ്ട, അത് വായി പേസത് പാവം. வாய் பேச முடியாதா? வாய் பேச முடியாம தான் விசில் அடிச்சியாடா? അയ്യടാ, ഇയാള് ഓണറില്ല, ഫ്രോഡാ. அடிக்கிற மழையில ஒரு வெத்த வாக்கு வாங்க கூட போக முடியலையா? ஆட, ഓണർ സാർ, உன் பேர் என்னப்பா சொன்னியே? ശ്രീജി ചെറുശ്ശേരി. சரி, நம்ம வாயில நுழையிலையப்பா. நான் மாதம் வேணா கூப்பிட்டுக்கிறேன். അയ്യോ, മാധവൻ എൻ്റെ അമ്മാവനാണ് ഓണർ സാർ. என்ன வேணா போ. சரி, இங்கே வரப்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். உன்ற வாடகையில் ஒரு 500 ரூபா ஏற்றிருக்கேன் இந்த மாதத்துலேருந்து. ഓണർ സാർ, ഇതെൻ്റെ ഫസ്റ്റ് മന്ത് ആണ് ഇവിടെ. அதனால என்னப்பா, கோபி ஜம்பியில் கேட்குறப்பெல்லாம் கொடுப்பான் தெரியுமா? അയ്യോ, ஏனப்பா என்ன சலிச்சுக்கிற நீ? தம்பி, நான் இந்த நீலி கோணாம்பாளையத்தோட ரிட்டையர்டு ரவுடி. என்கிட்டலாம் வாடகை ஒழுக்கமாக கொடுத்துரு. കൊടുക്കാം ഓണർ സാർ. ஆமாம். ஓனர் 2000 பணம் கொடுங்க. ராஜ்தம்பி நீங்களா? 100 200 கேட்டிருந்தீங்க, இப்போ 2000 ரூபா கேட்டால் எப்படி? விலைவாசிலாம் ஏறுதில்ல, கொடுங்க ஓனர். ഹേ, എന്താണ് വയസ്സാളടുത്ത് ഇങ്ങനെ റെസ്പെക്ട് നീ കൊടുത്ത് ആര്? സംസാരിക്ക്. എന്താണ് யார் ഓണർ സാർ? ஓனருங்க? இது வெளியூர்லேருந்து வந்திருக்கு தம்பி, உங்களை பற்றி தெரியாது. டேய், உங்க அக்காவும் நீங்க தானே குடியிருக்கிறீங்க. 2 பேரையும் காலி பண்ற ஐயோ, பாக்குறியா? கோபப்படாதீங்க. ஓனர் சார், அடே, എന്താണ് அடி அது? வாங்கி கூட நீயே. என்னடா? ஐயோ வேண்டாங்க ராஜ தம்பி. என்னப்பா நீ நின்றுட்டு இருக்கிற? ഓണർ സാർ, അപ്പോ എത്രയാണ് റെന്റ്? ரெண்டு என்னங்க கீழே படுத்து கிடக்குறேன்? അത് ഞാൻ മർമ്മം നോക്കി ഒന്ന് തൊട്ടതാ. ഞാൻ പോയി റെന്റ് എടുത്തിട്ട് വരാം. ஐயோ, காசெல்லாம் நம்மளுக்கு கூட இல்லைங்க தம்பி. நீங்க போயிட்டு வாங்க சேட்டா, நான் பாருங்க தம்பின்னு இருக்கிறேன். അക്ക പറഞ്ഞു, ഓണർ ഹാപ്പി ഓണം പറഞ്ഞു എന്ന്. அக்கா எனக்கு சேர்த்து தானுங்க. நீங்க ஒன்றும் மைண்ட் பண்ணாதீங்க. ഓക്കെ ഓണർ സാർ, അപ്പൊ പിന്നെ കാണാ.
ஐயோ எப்படிலாம் இருக்கிறானுங்க. உசு உசுன்னா சோழியவே முடிச்சு போட்டானே. ஏனப்பா என்னடா வெள்ளச்சாமி, ஊருக்கெல்லாம் கிளம்புற பாடு இல்லையா? எங்கேப்பா கிளம்புறது? யாருப்பா பையன் இப்படி கிடக்குறான் கீழே? நம்ம ராஜ் தம்பி. என்னாச்சு? வாய் பேசுனா வர்மத்தில் ஒரு ஓடு ஓட்டா கீழே கிடக்குறான். யாருப்பா? உன்ற வையன்டா, ஒரு மலையாள இந்தியா தான் வென்ற தலையில கட்டிட்டு போயிட்டான்டா. அவன் உசு உசுன்னா தான் கீழே கிடக்குறான். சாமி மாதிரி இவன் வந்து காப்பாத்தினான்டா, இல்லைன்னா நான் கீழே கிடந்திருப்பேன். அப்புறம் என்ற கிட்ட நீ கீழே பார்த்து தான் பேசியிருக்கணும். சரி அதை விடப்பா, அந்த ஓமனை குட்டி விஷயம் என்னாச்சு? இங்க வா இங்க வா இங்க பாரு வெள்ளச்சாமி, பழைய காதலி தேடி போறது பழைய சோத்துல 3 நாள் மிஞ்சி போன ரசத்தை ஊற்றி திங்கிற மாதிரி கன்றாவே இருக்குதுல்ல, அந்த மாதிரி தான். நீ போய் உன்ற குடும்பத்தோட வாழ்ற வழி பாரு. போ. ஏய் இன்றைக்கு ஆசைப்பு தர போற. அட தந்தரனப்பா. அதை கேட்டா மட்டும் போயிரு. ஊருக்கு 4 வெள்ளச்சாமி சுத்தத்தான் செய்வானுங்க. இவனுங்களெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் போய் இந்த மஞ்சள் நோட்டீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கான அடிச்சு விட்ருங்க. 2000 ரூபா. ஏன்டா வெங்காயம்.